நியூசிலாண்ட்ல சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ பெர்ரி பிக்கிங்லாம் இப்ப எல்லா இடத்துலயுமே சூப்பரா போயிட்டுருக்கு. அண்ட் நான் வந்து நேப்பியர்ல எங்க வீட்டுக்கிட்ட இருக்க ரூபி கிளென் அப்படின்ற ஒரு ஃபார்ம்க்கு வந்திருக்கேன். இங்க வந்து இவ்ளோ வெரைட்டீஸ் ஆஃப் பெர்ரீஸ் இருக்குங்க. எவ்ரி இயர் இவங்க வந்து கரெக்ட்டா நவம்பர்லேருந்தே பிக் யுவர் ஓன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்க இதுக்கெல்லாம் வந்து பெரிய லேபர்ஸ் கிடையாதுங்க. ஸோ அதனால நம்மளே போய் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பெர்ரீஸ வந்து பிக் பண்ணிக்கலாம். நம்மளே நம்ம வீட்லேருந்து பாக்ஸஸும் கொண்டு வரலாங்க. இல்ல இவங்க கிட்ட வேணுனாலும் நம்ம உள்ள என்டர் ஆகும்போது பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ரோலயுமே ஒரு வெரைட்டீஸ் ஆஃப் பெர்ரீஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் எல்லா இடத்துலயுமே பேர் வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ நம்ம பிக் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த டைப் பிளாக்பெர்ரி ரொம்பவே டேஸ்ட்டா இருந்ததுங்க. இந்த வருஷம் ட்ரை பண்ணதுல தி பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். கிரேப் ஃப்ரூட் சாப்பிடுற மாரியே இருந்தது அப்படியே. அண்ட் இது வந்து நல்ல ஒரு பழுத்த பழமா இருக்கிறதா பார்த்து நம்ம பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். பெர்ரீஸ் வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ எனக்கு வந்து இது இந்த சீசன் வந்தா கண்டிப்பா நாங்க மிஸ் பண்ணாம போயிடுவோம். இந்த நெட்டுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ளூபெர்ரீஸு. ஸோ இதெல்லாம் வந்து பறவைங்க கொத்திரும் அப்படின்றதுக்காக வந்து இந்த நெட்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. எவ்ரி இயர் ப்ளூபெர்ரி மட்டும் இந்த கார்டன்ல எப்போ பிக் யுவர் ஓன் போட்டாலுமே உடனே வந்து எல்லாருமே பறிச்சிடுவாங்க. இங்க எல்லாமே காலியாயிடுங்க. ஸோ ப்ளூபெர்ரீஸ்க்கு எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். இது நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹெல்த் வைஸ்லயும் இது நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால இது சீக்கிரமே வந்து காலியாயிடும். இன்கேஸ் நம்மளால நேர்ல வந்து பறிக்க டைம் இல்ல அப்டின்னாலும், அவங்களே வந்து கொஞ்சம் பறிச்சு ஃப்ரண்ட்ல வந்து சேல்க்கு வச்சிருப்பாங்க. நம்ம அதுல வேணாலும் வாங்கிக்கலாம். அதுலயே அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணாம இருக்கிறது வந்து ஸ்ப்ரே ஃப்ரீ அப்டின்ட்டு மென்ஷன் பண்ணியும் வச்சிருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பெர்ரி வந்து ரொம்ப நாள் நல்லா இருந்ததுங்க ஆக்சுவலி. சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆகல. ஒரு மாரி சாகி ஆயிடும். அந்த மாதிரிலாம் ஆகல. அண்ட் இந்த பெர்ரீஸ்லாம் நம்ம வேணும்னா ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து ஜாம் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து சம்மருக்கு வீட்லயே வந்து டெசர்ட், கேக் இதெல்லாம் பர்த்டேக்கு பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபைனலி நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பறிச்சாச்சு. அண்ட் ஃப்ரண்ட்ல இந்த ஜார்ல இருக்க ஜாம்லாம் ரொம்பவே டேஸ்ட்டா இருந்ததுங்க. என்னோட பர்சனல் ஃபேவரைட் வந்து இந்த பாய்சன் பெர்ரி தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒரு ரியல் ஃப்ரூட்ட வந்து சாப்பிடுற ஃபீல் தாங்க இருந்தது. ஒரு ஜாம் ஃபீலே இல்ல. ஸோ தட் நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்ல யார் வீட்டுக்காவது போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இங்க வந்து ஃப்ரூட்ஸு, ஜாம்லாம் வாங்குறதுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஹெல்த் வைஸும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறதால எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.